பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் வசனம் 27. 1 Kings chapter 8 verse 27. தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். இந்த வசனம் சாலமோன் ராஜாவால் சொல்லப்பட்டதா இருக்கு. அவர் ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு அதில் ஜெபம் பண்ணும்போது இந்தபடியான வார்த்தைகளை சொல்றாரு. இது இங்க மாத்திரம் இல்ல, 2 நாளாகவும் 6வது அதிகாரம் 18வது வசனத்திலும் இதே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி அவர் சொல்கிறபடி ஆண்டவர் அந்த ஆலயத்துக்குள்ளார வாசம் செய்கிறவரா இல்லை அதற்குள்ளார அடக்கி வைக்கக்கூடியவரா? நிச்சயமா இல்லை. அவர் சொன்னபடி வானங்களும் வானாதி வானங்களும் தேவனை கொல்ல முடியாது, அதாவது அதற்குள்ளார அவரை உள்ளடக்க முடியாது. ஏசாயா 66வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? அப்போ அந்த ஆலயம் எதற்காக அவர் கட்ட சொன்னாரு? அதாவது ஆண்டவர் கட்ட சொன்னதற்கான காரணம் என்ன? அவருடைய ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்றதுக்கும் அவங்க சேவிக்கிறதுக்கும் ஒரு இடமா தான் அந்த ஆலயத்தை கட்ட சொன்னாரு. மற்றபடி அந்த ஆலயத்திற்குள்ளார தான் தேவன் வாசம் செய்கிறாரானா அதற்குள்ளார அவரை அடக்கி வைக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் நம்மளால முடியாது. இது 2 நாளாகவும் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியிலே தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம். அப்போ அவருடைய சந்நிதியில தூபம் காட்டுகிறதற்கு, அவருக்கான பலிகளை இடுவதற்கு, இதற்கான ஒரு இடமாகவே அந்த ஆலயம் காணப்படுகிறது. மற்றபடி அந்த ஆலயத்திற்குள்ளார தேவனை அடக்கி வைக்க முடியாது. ஏன் இதே இந்த 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்துல மேற்படியான வசனங்கள்ல, அதாவது 30வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக. அப்போ அவருடைய வாசஸ்தலம் பரலோகமாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால்தான் ஆலயங்களுக்குள்ளார தேவன் வாசம் செய்யறதில்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேதாகமத்தில் பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 48வது வசனத்தில் கூட, ஆகிலும் உன்னதமானவர் கைகள்னால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். இந்த வசனம் மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 24வது வசனத்தில் பவுலடியார் சொல்றாரு, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அப்போ தேவன் கைகள்னால கட்டப்பட்ட கோவில்களுக்குள்ளார வாசம் பண்றதில்ல. அந்த ஆலயம் அப்போ அவர் கட்ட சொன்னதும் நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவரை சேவிக்கக்கூடிய ஒரு இடமாக, அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்திருக்கிறதற்கு ஒரு இடமாக அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுக்கு பின்னாடி எங்க இருக்காரு? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டபடி, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்போ நம்மளே அவர் ஆலயமா மாற்றிருக்காரு. தேவ சாயலாக மாறுறதற்கு நம்மளே அவர் சபையாக மாற்றிருக்காரு. அப்படி நாம ஆலயமா இருந்து அவருக்கு தூபங்கள், அதாவது துதிகளை ஏறெடுக்கிறதும், அவருக்காக பரிசுத்தத்தை காத்து கொண்டு அவரில் நிறைவாக அவருடைய சாயலை தரித்து கொள்வதற்கும் நாமளே ஆலயமா மாற்றப்பட்டிருக்கோம். அதை அணிந்து கொண்டு தேவன் ஆலயங்கள்ல வாசம் செய்யறதில்ல அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் இந்தப்படியான வார்த்தைகள் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, மனிதர்களின் கைகள்னால கட்டப்பட்ட ஆலயங்கள்ல நீர் வாசம் செய்யறதில்ல, பரலோகமே உம்முடைய வாசஸ்தலமாக இருக்கிறது.
ஆனாலும் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவானவர் மூலமா அப்பா எங்களையே நீங்க ஆலயமா மாற்றி எங்களுடைய இந்த ஆலயத்திலிருந்து உமக்கு துதிகளையும் உமக்கு நல்ல வழிகளையும் நாங்கள் ஏறெடுப்பதற்கு எங்களுக்குள்ளார வாசம் செய்கிறீர்களே ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்த தகப்பனே, எங்களை உம்முடைய சாயலாக மாற்ற எங்களையே உம்முடைய சபையாக தோற்றுவித்திருக்கீங்களே தகப்பனே. அப்படியாய் நீங்கள் செய்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. இதை அறிந்து கொண்டு அப்பா, கோவில்களிலும் மனிதர்கள் கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களும் நீங்கள் வாசம் செய்யவில்லை என்று அறிந்து கொண்டு உம்மை தொழுது கொள்ள அப்பா, எங்களையே நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களை நாங்கள் நடத்துவீராக அப்படின்னு நீங்கள் செய்யப்படுற தயவுக்காய் நன்றி. சகலவித துதி மகிமைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.